ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. நம்மளுடைய மகாநதி ஷூட் வந்து இன்றைக்கி பயங்கரமாக பரபரப்பாக போயிட்டுருக்குதுங்க. ஸோ ஆஃப்டர் லாங் கேப் இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொன்னியம்மன் கோயிலில் தான் ஷூட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிஹைண்ட் த சீன் வந்து ஜஸ்ட் நவ் ஷேர் ஆயிருக்கு. ஸோ டெக்னிக்கல் டீம் அவங்க கேமரா டெக்னிக்கல் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச இந்த நம்மளுடைய விஜய் பிடிஎஸ் அப்படி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து வீட்டில் எடுத்த மாதிரி இருக்குது, பசுபதி வீட்டில் வந்து எடுத்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஒரு டீமும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பார்ட் மாதிரி நீங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி பயங்கர பிஸி ஷெடியூலில் தான் மகாநதி வந்து ட்ராக் வந்து பேக்கப் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப ஸ்பாட்லைட்டில் வந்து ரீசெண்டாக இப்போ இன்றைக்கி சீரியல் வந்ததுலேயே நாளைக்கு வரும்போது பசுபடி அடிக்கிற சீன் தான், அது வரைக்கும் தான் அவங்களுக்கு பேக்கப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பேக்கப் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் 2 டீமாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டே அண்ட் நைட்டு கூட வந்து ஷூட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டிப்பாக இது நமக்கு ஷூட் அதிகமாக வச்சுன்னா நமக்கு பிடிஎஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதான் நம்மளுடைய ட்ராக்கு. கோயிலில் வந்து நம்மளுடைய மேபி தாத்தா பாட்டி காவேரி மீட்டிங் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே அங்கே எடுக்கலாம் மேபி கோஆர்டினேட் பண்ணி. விஜய் வந்து பசுபதி வீட்டுக்கு போயிருக்காரு, அங்கே என்ன நடக்குது அப்படின்றதையும் அவர் கோஆர்டினேட் பண்ணியே சீரியல் வந்து போயிட்டுருக்கு மூவிங். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களத்தை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம மெட்ரோ ஸ்டோரியில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது போன்ற அப்டேட் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.